இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கல்வி பயிர்றதுல அதுவும் உயர்கல்வி பயிர்றதுல பெண்கள் ரொம்ப அதிக அளவாக உள்ளே இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கு புள்ளக்காடுங்க, படிப்புல பின்னி எடுக்குக படல் எடுக்குக அப்படின்னு எல்லாரும் பெருமைப்படுறோம் இல்லையா? எதனால பிள்ளைகள் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க உண்மையிலேயே பரீட்சையில் கேள்வித்தாளை பார்த்து பரீட்சை எழுதுகிற மாதிரி மழை பதில சொல்கிறாங்கல்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சுயமா ஒரு முடிவு எடுக்கிறான்னா அதுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெண்களுக்கு வந்து சுய மரியாதைக்காகவும் வந்து யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, சுதந்திரமாக இருக்கிறதுக்காகவுமே வந்து இந்த பெண் கல்வி வந்து இருக்குது. அந்த பெண்கள் படிச்சிச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த வருகின்ற ஜென்ரேஷனுக்கு அதே மாதிரி கல்வி போய் சேரும். ஒரு பெண்ணுக்கு கல்வி எடுத்தால் வீடு மட்டும் இல்லை, இந்த நாடும் நல்ல சுபிட்சம் பெறும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே தான் நிறைய பெண்களும் படிக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் வந்து வெளியில வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் வந்து வெளியில வந்து மேற்படிப்பு படிச்சு இன்னைக்கு பெரிய துறைகள் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. வெறும் யூஜி ஒண்டி முடிக்காம இந்த இடம் பர்டிகுலர் லோக்கல் ஏரியான்னு இல்லாமல் they are ready to go to abroad to take care of their academics, இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. பஞ்சாப்லேருந்து, டெல்லியிலேருந்து, ராஜஸ்தான், கல்கட்டா, எம்பி எல்லா மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறது ரொம்ப விரும்புகிறாங்க. நம்ம முதல்ல வந்து கல்வி இல்லை, இப்போ வந்து கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆண்கள் பெண்களும் சமங்கிற டென்ஷன் இருக்கு. இப்போ அவங்கள படிக்க வைக்கணும், வேலைக்கு போகிறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்து அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும். கஷ்டப்பட்டு இருக்காருங்கிறதுனால பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா எதிர்காலத்தை வந்து நல்லா உருவாக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில தான் படிக்க வைக்கிறோம். இவங்க வந்து எல்லா அட்மிஷன் ஷெட்யூலும் வர்றதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அது காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து படிப்போட அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து சுதந்திரமா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. குடும்பத்துல ஆண் பெண் 2 பேரும் சம்பாதிச்சாதையும் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற தகுதி வந்துருச்சு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டிகிரியோட ஸ்கூலோட முடிக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. இதுக்கு முந்தைய அரசும் சரி, இந்த அரசும் சரி, கல்வி அப்படிங்கிற பட்சத்தை கையில் எடுத்துருக்க வகையில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான திட்டங்கள் தான். இப்போ இருக்க அரசாங்கமும் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சலுகைகள், ஸ்காலர்ஷிப்ல இருந்து உணவு முறையிலிருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் கல்வி இந்நாட்டின் அவசியம்.